பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து கிராண்ட் லான்ச் ஆயிருக்கு. நாளே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிட்டாரு. போன சீசன் லைட்டா அவருக்கு வந்து உடம்புக்குள்ள ஆவி வந்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஆளா பாத்தீங்கன்னா வந்து திவாகர் அவர்கள் இறங்கியிருக்காரு. கடைசி 20வது கண்டஸ்டண்டா பாத்தீங்கன்னா அகோரி கலையரசன் இறங்கியிருக்காரு. எப்படி காம்பினேஷன்ல இறக்கியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே சொல்ல தோணுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதாவது இந்த சீசனோட கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு நீங்களே ஆடி போயிருவீங்க. ரிவ்யூ பண்ற நாங்கெல்லாம் செத்தோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு சில நபர்களை தவிர மத்த யாருமே பாத்தீங்கன்னா வந்து இவங்களை எப்படி இறக்குனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. முக்கியமா போன சீசன் போட்டு நம்ம அடி நடிச்சோம். அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட்டே நீங்க இறக்கிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாம் இறக்காதீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு அடி நடிச்சோம். அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட் யாருமே கிடையாதுடா, நாங்க இந்த மாதிரி வேற மாதிரி சம்பவம் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர்த்த வந்து இறக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திவாகர் அவர்கள் வந்து உள்ள வராரு. வந்துட்டு பாத்தீங்கன்னா, சார் உங்க முன்னாடி நடிச்சு காட்டுங்க சார், இந்த கருமத்தை பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் அடிச்சேன், உள்ள போய் இதே பண்ணாத, வேற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆளே பாத்தீங்கன்னா செருப்பா அடிச்சுதான் உள்ள அனுப்புறாரு. தண்ணி பலனுக்கு இது தேவை அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அங்கங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதை வந்து நான் வரிசையா சொல்றேன். அப்புறமேட்டு அரோரா அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரியா அவர்களும் வந்திருந்தாங்க. போன சீசன் அவங்க ரியா தெரியும், வயல்காலில் போயிட்டு இருக்கிற இடமே தெரியாம வெளியில வந்தாங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து அரோரா வந்து உள்ள போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டர்க்லைன் இருக்கு சார், அதை மாத்துறதுக்காக தான் சார் உள்ள போயிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் அப்படியே மாத்தி பிக் பாஸ் அரோரான்னு சொல்லணும், அதுக்காக தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. நீங்க ரியா அவர்களே நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி டர்க்லைன் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? மக்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு வீடியோல லைவ்ல கூட கிடையாது, ஒரு வீடியோல வந்து அவங்க பண்ணாங்க. அதனாலதான் வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. இல்ல வேற ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேடா கமெண்ட் பண்றாரு, நீ எப்படா பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டி வேற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை வேற மாதிரி பண்ணாங்க. அதனாலதான் அந்த டேக்லைன் வந்துச்சு. அதை வந்து நம்ம பதிவு பண்ண விரும்புறோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எஃப்ஜே என்னைய பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரியில இருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாவே தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிக் பாக்ஸிங் அதெல்லாம் வந்து பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு, துருன்னு இருக்காரு. அதனால கண்டிப்பா எல்லாத்தோடைய மனசையும் கவர்ந்து கொஞ்சம் பல நாட்கள் சர்வே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்புறமேட்டு விஜே பார்வதி அவர்கள், அக்காவை பத்தி நான் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து சர்வேவர் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். யாரா அது, யாருமே கண்டென்ட் கொடுக்காத காட்டுக்குள்ள உட்காந்து இவ்வளவு கண்டென்ட் அக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜே பார்வதி அவர்கள் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துஷார்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்தாரு. நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா இவர் வந்து கொரியன் பையன் சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கலாம். புதுக்கோட்டை பையன் தான், திருச்சியில வந்து ஏதோ வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. என்ன மாதிரி கேம் பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறமேட்டு காரக்குழம்பு கனியக்கா, இவங்க வந்து சிவகார்த்திகேயன் படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. குக் வித் கோமாளியில வந்து பாத்தீங்கன்னா டைட்டில்னரா ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை அறிமுகமே தேவையில்லை. இவங்க சிஸ்டர் பாத்தீங்கன்னா சர்வேவர்ல டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள். அதனால வந்து இவங்க இன்னொரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல கூட நடிச்சிருக்காங்க, அந்த துல்கர் சல்மான் படத்துல. அதனால உங்களுக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும். போனோடனே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட ஒரு பஞ்சாயத்து, தண்ணிக்குள்ள கையை விட்டுட்டு டீசென்சியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து எழுத்தாங்க. கனி சைலண்டா இருப்பாங்கன்னு பார்த்தா போனோடனே பூகம்பா வந்து எந்திரிக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சபரிநாதன், இவரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நாட்டாமை, ஒரு பஞ்சாயத்து ஆளா வந்து கண்டிப்பா உள்ள இருப்பாரு போல இருக்கு. இப்ப வந்து தட்டெல்லாம் கழுவணும், எல்லாம் ஒரே தட்டுல கூட தின்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டாஞ்சோறு போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள இழுக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு விஜே வேலையை வந்து பாத்தீங்கன்னா உள்ளயுமே தொடர்றாரு. அது எந்த அளவு உள்ள போகும், இல்ல வந்து முந்திரி கொட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அப்புறமேட்டு அண்ணன் பிரவீன் காந்தி அவர்கள், ரக்ஷகன் படம் எடுத்த அண்ணனுக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெஞ்சம் பதபதைக்குது. பார்க்க கொஞ்சம் அண்ணனை பார்க்க பாவமா தான் இருக்கு. உள்ள டயலாக் எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறமேட்டு கெமி அவர்கள், இப்பவே வந்து கெமி குக் வித் கோமாளில பார்த்துருப்பீங்க. இப்பவே வந்து அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. நான் ஒரு மனசுல வச்சிருக்கேன், அதை நான் போக போக சொல்றேன். நீ முத நாளே சொன்னா நீ அவ சொல்லா சொல்ற,
அதுக்கப்புறமேட்டு வந்து நீ வன்மத்துல பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதனால போக போக வந்து கெமியை பத்தி நான் சொல்றேன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஆதிரை அவர்கள், இவங்க வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது. என்ன பண்ண போறாங்க, சைலண்டா இது பாம்பு எதுவும் போட்டு விடுறாங்களா, இல்ல வந்து சைலண்ட் கில்லரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறமேட்டு ரம்யா ஜோ அவர்கள், அவங்களோட அந்த சகிலா அவர்களோட கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருந்தேன், அவங்களோட வீடியோஸ் எல்லாம் கூட FB நிறைய இடத்துல பார்த்திருந்தேன். அதெல்லாம் ரொம்ப பேடா இருந்துச்சு. அதுல இருந்து தன்னை மாத்திக்கணும், வேற மாதிரி ஒரு கேட்டகரியில வரணும் அப்படின்ற ஒரு தான் உள்ள வந்திருக்காங்க. இவங்களை போதான் இவங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வெஸ்டர்ன் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா வாலியேடு பாட்டு பாடு எல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா செம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு வியானான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. சத்தியமா இதுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க கேம் பிளே பொறுத்துதான் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறம் பிரவீன் ராஜ் தேவ், இவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, தாடி வச்சுட்டு மனுஷன் வந்து செம்ம அழகா இருப்பாப்ல. சாமா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வேற மாதிரி ஏதோ விஜய் சேதுபதிக்கு டூப் போட்ட மாதிரி வந்து இருந்தாரு. அதனால அவரோட கேம் பிளே வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்புறமேட்டு மீனவ பொண்ணு வந்து சுபிக்ஷா அவர்கள் விளாகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவோட சேர்ந்து கடலுக்கு நான் போயிருக்கேன், முதல் விளாகர் நான் தான் கடலுக்கு போனது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லக்குமே எனக்கு கிடைச்சிருந்துச்சு, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதனால பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களோட கேம் பிளானிங் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு சப்போர்ட்டிவும் அதிகமா இருக்கும். அந்த கேட்டகரியிலே இவங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்கா தெரியுறாங்க. அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் இவங்க தாக்கு பிடிப்பாங்க, சர்வே பண்ணுவாங்க, அந்த ஒரு மேடைக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எவ்வளவு நாள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறமேட்டு அப்சரா அவர்கள், அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீசனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் கொடுக்காம இருந்தாங்க. இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப நாள் சர்வே பண்ணாங்க. அந்த எந்த சீசன் நினைக்கிறேன், அசீமோட சீசன் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த சீசன் தெரியல, கடைசி வரைக்கும் வந்தாங்க, ஷிவின் நினைக்கிறேன். அதனால வந்து இவங்களும் வந்து கடைசி வரைக்கும் சர்வே பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறமேட்டு விக்ரம் அவர்கள், விக்கல்ஸ் டீம்ல இருந்து யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போறாங்களோ அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது, என்னடா அது இவங்க தான் அடுத்து வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் பாத்தீங்கன்னா அவரும் வந்திருந்தாரு. பாத்தீங்கன்னா வந்தோடனே தொப்பையெல்லாம் காமிச்சு காமெடியுமே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன மாதிரி இப்ப கேம் பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த டாஸ்க் இதெல்லாம் என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்திருந்து வாட்ச் பண்ண போறேன். அப்புறமேட்டு கம்ருதீன் பேசவே வரலாம பாத்தீங்கன்னா தயங்கி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால வந்து விஜய் சேதுபதி பேசுங்க ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமேட்டு இவர் அந்த துஷார்ன்ற பையன் பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கடுப்பாயிட்டாரு. அதாவது என் வீட்லயும் நான் எஸ்டிஆர் ஃபேன், ஏன் விஜய் சேதுபதி ஃபேன் சொன்னா என்னடா, எஸ்டிஆர் ஃபேன் எதுக்குடா சொல்றேன், வீட்லயும் என் பையன் அதான்டா சொல்லிட்டு இருக்கான், எனக்கே கடுப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இரிட்டேட் ஆகி கடுப்பே ஆயிட்டாரு. எல்லாரும் இதே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு போன சீசன் ராணாவை போட்டு பாடா படுத்தினாரு. இந்த சீசன் அதே மாதிரி தொடர்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் மாத்திக்கிங்க விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல தோணுது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நந்தினி அவர்கள், இவங்களும் எனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை, விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கேம் பிளான் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கலாம். கடைசியா தான் பாத்தீங்கன்னா இவரை நாங்க இறக்குறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு அகோரி கலையரசன் வராரு. அகோரி கலையரசன் வந்தோடனே விஜய் சேதுபதி கேட்கிறாரு, அதாவது இந்த முடி வளர்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நீ கொஞ்சம் வளர வைப்பா புதுசு. சார் வளர வைக்கலாம் சார், அதெல்லாம் இங்க எதுவும் பண்ணக்கூடாது, நீ பாட்டுக்குள்ள போய் கேம் பிளே திஸ் வே சார் அப்படின்னு சார் இந்த சைடு போய்கிட்டா சார்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா இந்த சைடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்புறமேட்டு உள்ள போனோடனே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்பை வந்து வச்சு விட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து எப்படி போயிட்டு இருந்துச்சு இந்த பிக் பாஸ் வந்து அது கிடையாது அப்படின்றது தெளிவா வந்து விளக்குறாரு. பேட்ச் படி எல்லாம் உட்காருங்க, ப்ளூ பேட்ச் எடுத்தது யாரு, ரெட் பேட்ச் எடுத்து அது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. கம்மியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ப்ளூ பேட்ச் தான் எடுத்திருந்தாங்க. எல்லாரும் வந்து உழைப்போட வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிகப்பு எடுத்தாங்க. அதனால நீங்க எல்லாம் அங்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா ப்ளூ எடுத்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிபியோட லக்ஸுரி லைஃப் வந்து நீங்க வாழ போறீங்க, கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் தான் அந்த கேட்டகரியில வராங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து நீங்க வெளியிலே படுத்துக்கீங்களா அப்படின்ற மாதிரி விட்டாங்க. வெளியில வந்து நைட்டுக்கெல்லாம் எவனுக்குமே தண்ணி கிடையாது, வெளியில இருக்காத யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம டேப் திறந்தா தண்ணி வராது, பிளஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட் குடிக்கிறதுக்கு ஒன்றும் தண்ணி கிடையாது, ஒரு பாட்டில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதன் பிறகு நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், 2 ப்ராமிஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சீசன்லயும் இல்லாத மாதிரி இந்த சீசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பா இருக்கும். காரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி கண்ணி வெடி வச்சுக்கிட்டே இருப்போம். இப்பவே வெளில போனா போயிடு அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சொல்றாரு. அதனால நான் ஒரு ப்ராமிஸை பண்றேன், ரொம்பவே டஃப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து நீங்க ஆடி முடிச்சுட்டு வெளியில போறப்ப எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை கூட பண்ண மாட்டோமா அப்படின்ற கான்பிடென்ட்டே உங்களுக்கு வரும் அப்படின்ற லெவல் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பொறுத்தளவு நான் இதான் சொல்றேன், லக்ஸுரி லைஃப் வாழ்றவங்க போயிருங்க,
பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நபர்கள் இது பண்ணாங்க. அதுல யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க லக் அடிச்சிருக்கிறது கம்ருதீன், ரம்யா ஜோ அவர்கள், பிரவீன் காந்தி அவர்கள், அப்புறமேட்டு அரோரா, துஷார்ன்ற பையன், அந்த பையன், அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா, அப்புறமேட்டு கானா வினோத் அவர்கள். அந்த சுபிக்ஷா பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இந்த லக் அடிச்சிருக்கு. அந்த லக்ஸுரியில போன எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து ஃபர்ஸ்ட் பெட்டை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அதனால நாளைக்கு இப்பல இருந்து லைவ் வந்து ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு. 11 மணில இருந்து காசப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளையில இருந்து என்ன மாதிரி கடுமையான கேம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். பிக் பாஸை பத்தி எல்லா அப்டேட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.